மீண்டும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூரின் பதிவு தற்போது பேசுபொருளாகி இருக்கிறது. 2021 173 தொகுதிகளில் போட்டியிட்டு 133 தொகுதிகள் திமுக வெற்றியடைந்தது. நாங்கள் கேட்பது நீங்கள் தோல்வியடைந்த இடங்களைத்தான். அதிகார பகிர்வு அவசியம், ஆட்சியில் பங்கு எங்கள் உரிமை, மக்கள் தீர்மானிப்பார்கள் என்று அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். முன்பாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் 170 தொகுதிகளில் திமுக போட்டியிடும், அதில் 150 160 இடங்களை நாங்கள் வெல்வோம் என்று பேசியிருந்தார். தற்போது அதற்கு பதில் அளிக்கும் விதமாக மாணிக்கம் தாக்கூர் எம்பி இந்த பதிவினை இட்டிருக்கிறார். தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதனை வலியுறுத்தி வருகிறது காங்கிரஸ் கட்சி. இந்நிலையில் அதிகார பகிர்வு அவசியம், ஆட்சியில் பங்கு எங்கள் உரிமை, மக்கள் தீர்மானிப்பார்கள் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதிவிட்டிருக்கிறார். முன்பாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசியிருந்தார். அதில் 2026 தேர்தலில் 170 தொகுதிகளில் திமுக போட்டியிடும், 160 தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் என்று பேசியிருந்தார். அதனை குறிப்பிட்டு அதற்கு பதிலளிக்கும் வகையில் மாணிக்கம் தாக்கூர் எம்பி இந்த பதிவினை இட்டிருக்கிறார். கடந்த தேர்தலில் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 173 திமுக போட்டியிட்டது, 133 வெற்றி பெற்றது. நாங்கள் கேட்பது என்பது நீங்கள் தோல்வியடைந்த இடங்களைத்தான் என்று மாணிக்கம் தாக்கூர் எம்பி குறிப்பிட்டு இந்த பதிவினை இட்டிருக்கிறார். மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற காங்கிரசின் கோரிக்கை வலியுறுத்தல் பேசுபொருளாகி இருக்கிறது. அதிகார பகிர்வு அவசியம், ஆட்சியில் பங்கு எங்கள் உரிமை, மக்கள் தீர்மானிப்பார்கள் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். 2021 173 தொகுதிகளில் போட்டியிட்டு 133 திமுக வெற்றி பெற்றது. நாங்கள் கேட்பது நீங்கள் தோல்வியடைந்த இடங்களைத்தான் என்று மாணிக்கம் தாக்கூர் எம்பி பதிவிட்டிருக்கிறார். ஆட்சியில் பங்கு எங்கள் உரிமை என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதிவிட்டிருக்கிறார். ஆட்சியில் பங்கு என்பதில் காங்கிரஸ் மீண்டும் திட்டவட்டமாக இருக்கிறது. ஆட்சியில் பங்கு எங்கள் உரிமை, மக்கள் தீர்மானிப்பார்கள் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதிவிட்டிருக்கிறார். அமைச்சர் ராஜகண்ணப்பனின் பேச்சுக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இந்த பதிவினை இட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 2026 தேர்தலில் 170 தொகுதிகளில் திமுக போட்டியிடும், 160 தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசியிருந்தார். அதனை குறிப்பிட்டு அதற்கு பதிலளிக்கும் வகையில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதிவிட்டிருக்கிறார். 2021 கடந்த தேர்தலில் 173 தொகுதியில் போட்டியிட்டு 133 தொகுதியில் திமுக வெற்றி பெற்றது. நாங்கள் கேட்பது நீங்கள் தோல்வி அடைந்த இடங்களைத்தான். அதிகார பகிர்வு அவசியம், ஆட்சியில் பங்கு எங்கள் உரிமை என்று பதிவிட்டிருக்கிறார் மாணிக்கம் தாக்கூர். ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டுக்கு ஒத்துவராது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருந்தார். திமுக காங்கிரஸ் கூட்டணியை பிரிக்க சதி நடக்கிறது என்றும் பேசியிருந்தார். அதற்கு பிறகு மாணிக்கம் தாக்கூர் எம்பி பதிவிட்டிருந்தார். ஆட்சியில் பங்கு கேட்டால் அதனை சதி என்று சொல்வதா என்று பதிவிட்டிருந்தார். தற்போது மீண்டும் ஆட்சியில் பங்கு என்பதனை வலியுறுத்தும் விதமாக அவர் பதிவிட்டிருக்கிறார். அமைச்சர் ராஜகண்ணப்பனின் பேச்சுக்கு பதிலளிக்கும் வகையில் ஆட்சியில் பங்கு என்பதில் காங்கிரஸ் மீண்டும் திட்டவட்டமாக இருக்கிறது என்பதனை உறுதி செய்யும் வகையில் அவரின் இந்த பதிவு அமைந்திருக்கிறது. ஆட்சியில் பங்கு எங்கள் உரிமை, மக்கள் தீர்மானிப்பார்கள் என்று பதிவிட்டிருக்கிறார் எம்பி மாணிக்கம் தாக்கூர். முதலமைச்சர் தெரிவித்த பிறகும் கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதில் காங்கிரஸ் உறுதியாக நிற்கிறது. தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு அதைத்தான் சொல்கின்றன. ஆட்சியில் பங்கு என்பது எங்கள் உரிமை, மக்கள் தீர்மானிப்பார்கள் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதிவிட்டிருக்கிறார். திமுகவுடன் தான் கூட்டணி தொடர்கிறது என்றும் ஒருபுறம் சொல்கிறார், மறுபுறம் ஆட்சியில் பங்கு என்பதனையும் வலியுறுத்தி சொல்கிறார். அமைச்சர் ராஜகண்ணப்பனின் பேச்சுக்கு பதிலடி தரும் வகையில் அவரது சமூக வலைதள பதிவு அமைந்திருக்கிறது. முன்பாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் இது தொடர்பாக என்ன பேசியிருந்தார்? 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக இவ்வளவு தொகுதிகளில் களம் காணும், இவ்வளவு தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று அவர் பேசியிருந்தார். அவர் பேசியவற்றை பார்க்கலாம். நமக்கும் பிஜேபிக்கு தான் போட்டி, திமுகவுக்கும் பிஜேபிங்க. எதிர்கட்சியாக வரப்போகிறது பிஜேபி தான். விலைக்கு வாங்கிடுவாங்க. அண்ணா திமுக அடுத்து ஒருத்தர் 2 பேர் இந்த மெர்ஸ் அந்த இந்த பகுதியில் ஜெயிக்க முடியாது. இங்கே அவ்வளோ அவுட்டு. இப்படி 150லேருந்து 160 தொகுதி உதயசூரி ஜெயிக்க நீங்கள் பாருங்கள். எழுதிக்கிறீங்க, இன்றைக்கி எழுதிக்கிறீங்க. 170 தொகுதியில் நிற்பான், 150 தொகுதியிலேருந்து 160 தொகுதி வரைக்கும் ஜெயிப்பான்.
உதயசூரியன் ஜெயிக்கும். உதயசூரியன்னா அது ஒரு மாதிரி, மற்றன்னா அது ஒரு மாதிரி சின்னம்னா. திமுக மேடையில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசியதை பார்த்தோம். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் 160 170 தொகுதிகளில் திமுக போட்டியிடும், 160 தொகுதிகளுக்கு மேல் வெல்லும் என்பதாக அவர் பேசியிருந்தார். இந்நிலையில் அதற்கு பதிலளிக்கும் விதமாகத்தான் அவருடைய பேச்சை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதிவிட்டிருக்கிறார். அமைச்சர் ராஜகண்ணப்பன் என்ன பேசினார் என்று பார்த்தோம். திமுக 170 தொகுதிகளில் போட்டியிடும், 150 160 தொகுதிகளில் வெல்லும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 234 தொகுதிகளில் 170 தொகுதிகளில் திமுக தான் போட்டியிடும் என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசியிருந்தார். அதாவது மீதம் இருக்கக்கூடிய 64 தொகுதிகள் தான் கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளுக்கு வழங்கப்படும் என்பதனை அவர் சூசகமாக அந்த மேடை பேச்சில் தெரிவித்திருந்தார். கூட்டணி கட்சிகளுக்கு 64 தொகுதிகள் தான் என்றால் காங்கிரசின் தொகுதிகள் எப்படி ஏறும்? நீங்கள் தோற்றிருக்கக்கூடிய இடங்களை தான் நாங்கள் கேட்கிறோம். கடந்த 2021 திமுக 133 இடங்களைத்தான் வெற்றி பெற்றது. நீங்கள் தோற்ற இடங்களைத்தான் நாங்கள் கேட்கிறோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது எங்கள் உரிமை என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதிவிட்டிருக்கிறார். இதுகுறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். ஷியாம் சார், வணக்கம். வணக்கம். தொடர்ந்து ராஜகண்ணப்பன் அடுத்தடுத்த பேச்சுகளும் அதற்கு எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்களுடைய சமூக வலைதள பதிவு பதிலாக வருவதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ராஜகண்ணப்பன் பேசும்போது 170 தொகுதியில திமுக போட்டியிடும் சொல்றாரு. அப்போ கூட்டணி கட்சியினருக்கு 64 தான் அப்படின்றத சூசகமா புரிஞ்சுக்க முடியுது. எம்பி மாணிக்கம் தாக்கூருடைய பதில நீங்க எப்படி பார்க்கறீங்க? நீங்க தோத்த இடத்தை தான் நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கிட்டத்தட்ட 40 தொகுதிகள் வரை எதிர்பார்க்கிறதா காங்கிரஸ்? அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களின் பதிவு என்பது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களின் கருத்து, இப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால் மாணிக்கம் தாக்கூர் அவர்களின் பதிவு என்பது ராகுல் காந்தியின் கருத்து, அப்படித்தானே புரிந்து கொள்ள முடியும். அதாவது போன தடவை 159 இடங்கள்ல திமுக தலைமையிலான அந்த எஸ்பிஏ மதசார்பற்ற முன்னணி வெற்றி பெற்றது. 159 காங்கிரஸ் கட்சியின் 18 எம்பிக்களும் அடக்கம். 159 திமுகவின் 133 வெற்றியும் அடக்கம். ஆனா மொத்தம் 159, 160 எடுத்துக்கங்க. அப்போ மாணிக்கம் தாக்கூர் நீங்கள் தோல்வியடைந்த இடங்களைத்தான் கேட்கிறேன் என்று சொன்னால் திமுக தோல்வியடைந்த இடத்தை மட்டும் சொல்றாரா? அப்படி இல்லைன்னா என்டையர் கூட்டணி தோல்வியடைந்த இடத்தை சொல்றாரா? 160 தோல்வி 73 இல்லையா? சரி, 40 தொகுதி தான் காங்கிரஸ் கேட்கிறது, அப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம். 133 40 என்று புரிந்து கொள்ளலாம். 40 காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்தா மற்ற கட்சிகளுக்கும் கொடுக்கணும்ல. ஏன்னா மிச்சம் இருக்கிற 159 எல்லாருக்கும் பங்கு இருக்குல்ல, 18 காங்கிரஸ் போக மற்றவர்களுக்கும் பங்கு இருக்குல்ல. அப்ப எல்லாருக்கும் கொடுத்தா திமுக எத்தனை இடத்துல நிற்க முடியும்? ரெண்டு விஷயம் கேட்டாங்க. திமுக குறைச்சு நிற்கணும், திமுகவினுடைய தொகுதிகளை தங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதான இதனுடைய மறைமுக பொருள். அந்த இடத்துலதான் ஏற்கனவே ஆட்சியில பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின். ஆட்சியில பங்கு இல்லைன்னு சொன்னா ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி 170 இடத்துல நின்றுதானே ஆகணும், வேற வழியே இல்லையே. இல்லைன்னா சிம்பிள் மெஜாரிட்டி எப்படி பாசிபிளா இருக்க முடியும்? ஒரு தடவை 173 நின்று இருக்காங்க, இவரே தான் ஒத்துக்கிறாரு. இந்த முறையும் அதே அளவுக்கு தான் தொகுதியில் நிற்பாங்க. அப்படின்னா ஆட்சியில் பங்கு எங்கள் உரிமைங்கிற வார்த்தையை தான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். அதான் கீவேர்டுன்னு நான் நினைக்கிறேன். அது உரிமையா இருக்கலாங்க, ஒரு கட்சியின் உரிமையா இருக்கலாம். அந்த உரிமையை நிறைவேற்றக்கூடிய இடத்துக்கு தான் அவங்க போக முடியும். அந்த உரிமைக்கு வாய்ப்பே இல்லைன்னு திமுக மறுத்துருச்சு இல்ல, அதிகாரபூர்வமா மறுத்துட்டாங்க. அதாவதுங்க வெறுமனே ராஜகண்ணப்பன் மட்டும் சொல்லியிருந்தா கூட தலைமை ஒண்ணும் சொல்லல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா ஸ்டாலின் சொல்லிட்டாரு, அதான் தலைமையின் குரல். அப்ப ஆட்சியில பங்கு இல்ல, ஆட்சியில் பங்குதான் எங்க உரிமை அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் சொன்னா உரிமை எங்க நிறைவேற்ற முடியுமோ அங்கதானே நீங்க போக முடியும். உரிமை நிறைவேற்றக்கூடிய ஒரே இடம் தாவேக்கா தானே, அவங்க மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக கூட்டணியும் போக முடியாது. அப்ப தாவேக்கா நோக்கிய பயணம் தான். காங்கிரஸ் கட்சி அதுக்கு தயாரா இருக்கான்னு நமக்கு தெரியாது. காங்கிரஸ் கட்சியோட வரலாறு என்னன்னா, இப்படி ரெண்டு தரப்பும் பேச விடுவாங்க, கடைசியில கட்சி மேலிட ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும். 96 அப்படிதான் நடந்துச்சு. ரெண்டு தரப்பையும் பேச விட்டாங்க. அதிமுக காங்கிரஸ் சண்டை ஓடிக்கிட்டே இருந்தது. ஜெயலலிதா முதலமைச்சர், கடைசியில கூட்டணி வச்சார் நரசிம்மராவ். கட்சி ரெண்டாக உடைபட்டது. இது வரலாறு. அந்த வரலாறை நோக்கிதான் இப்ப திருப்பியும் வரலாறு திரும்புகிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
முதல் தடவை திரும்பினா டிராஜடிங்க, ரெண்டாவது தடவையும் திரும்பினா அது காமெடி. பார்க்கலாம், பொறுத்திருந்தே பார்க்கலாம். திரு ஷியாம், முதலமைச்சர் என்னவோ முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். ஆனா அதற்கு பிறகு 2 புள்ளிகள் வைத்து அதனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அடுத்த கட்ட தலைவர்கள். அப்படிதான் புரிஞ்சுக்க முடியுது. உங்களுடைய கருத்து பகிர்விற்கு நன்றி திரு ஷியாம். ஆட்சியில் பங்கு என்பதனை வலியுறுத்தி மீண்டும் மீண்டும் சீண்டுகிறார் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர். அமைச்சர் ராஜகண்ணப்பனின் பேச்சுக்கு பதிலடி தரும் வகையில்தான் இவருடைய சமூக வலைதள பக்க பதிவு அமைந்திருக்கிறது. முன்பாக திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பன் என்ன பேசினார் பார்க்கலாம். நமக்கும் பிஜேபிக்கும் தான் போட்டி, திமுகவுக்கும் பிஜேபிங்க. எதிர்கட்சியாக வரப்போகிறது வந்து பிஜேபி தான், விலைக்கு வாங்கிடுவாங்க. அதிமுக அடுத்து ஒருத்தர் 2 பேர் இந்த மெர்சு அந்த இந்த பகுதியில் ஜெயிக்க முடியாது. இங்கே அவ்வளோ வர அவுட்டு. இப்படி 150லேருந்து 160 தொகுதி உதயசூரியன் ஜெயிக்க நீங்கள் பாருங்கள், எழுதிக்கிறீங்க. இன்றைக்கி எழுதிக்கிறீங்க 170 தொகுதியில் நிற்பான், 150லேருந்து 160 தொகுதி ஜெயிப்பான். உதயசூரியன் ஜெயிக்கும். உதயசூரியன்னா அது ஒரு மாதிரி, மற்றன்னா அது ஒரு மாதிரி சின்னம்னா. அமைச்சர் ராஜகண்ணப்பனின் பேச்சிலிருந்து ஒரு விடயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். 170 தொகுதிகளில் திமுக நிற்கும். கடந்த தேர்தலில் 173 இடங்களில் நின்றார்கள். இந்த முறையும் 170 இடங்களில் நிற்கும் என்பதனை அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதில் 150லிருந்து 160 தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் என்று கூறியிருக்கிறார். அதனால் கூட்டணி கட்சிகளுக்கு 64 இடங்கள் தான் என்பதனை அவர் சூசகமாக உணர்த்தியிருக்கிறார்.